முருகா, என் அன்பு பிள்ளையே, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரம் இன்று ஆவணி செவ்வாயில் உனக்கு கிடைக்க போகின்றது. வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ அல்லது பயப்படும் அளவுக்கோ குழப்பம் நிறைந்ததாக இருக்கக்கூடியது அல்ல. ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன்னுடைய வாழ்க்கைக்கான மிக சிறந்த வழி. எது வந்தால் என்ன, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது. எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை பிள்ளையே. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து. அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த விஷயத்திலும் கொடுக்காத ஒரு மன நிறைவை கொடுக்கும். கஷ்டத்தை நினைத்து துவண்டு விடாதே. கஷ்டம் என்பது இன்று வரும் நாளை போகும். சந்தோஷமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய ரசனையால் வாழ வேண்டும். நீ சலித்து போகலாம் பிள்ளையே. பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால். ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும். ஆனால் நூலின்றி பட்டம் இல்லை. ஆனால் காற்று இல்லை என்று சொல்ல முடியாது. அதே போல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நூல் போலத்தான். அதை தாண்டி உன் முருகனப்பா உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்று. கவலை கொள்ளாதே. உனக்கான நேரம் வந்துவிட்டது. உனக்கான பொறுமையும் நான் சோதித்து விட்டேன். அதிலும் நீ வெற்றி பெற்று விட்டாய். உனக்கான வரத்தை நான் கொடுக்க போகின்றேன். கோடி ரூபாய் கிடைத்தாலும் கொட்டி கிடைக்காத வரத்தை இன்று நான் உனக்கு கொடுப்பேன். காலம் கை கூடி வரும் நேரம் தங்கமே. அதனை பற்றி கொண்டு சீரும் சிறப்புமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ போகின்றாய். சந்தோஷத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். தானாகவே உன்னிடம் வரும். நான் வர வைப்பேன். என்னை நம்பு. ஓம் முருகா.